ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும் ராஜதந்திரி முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோவ் கதைகளை கேளுங்க. இங்க இருக்க உங்களுக்கு எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக தான் இருக்கும். நான் 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 சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறது எனக்கு அவ்வளோ சரியாக படலைங்க. இல்லை, தகராறு பண்ண கடங்காரங்களாம் மறுபடியும் வரலாம், இல்லைன்னா விஷயம் கேள்விப்பட்டு இன்னும் நிறைய பேர் வரலாம். அப்படி எல்லோரும் வந்தாங்கன்னா உங்களுக்கு மனசு இன்னும் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்துருங்களேன். அங்க அப்பா, அம்மா, சக்தி, நான் எல்லாரும் உங்களுக்கு ஆறுதலா இருப்போம். உங்களுக்கும் மனசு கொஞ்சம் தெம்பா இருக்கும் இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். அவர் சொல்றது சரிதாமா. வாங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு போலாம். என்னடி சரி? யார் வீட்டுக்கு யார கூப்பிடுற? ஏண்டி நீங்களா என்னத்தை திங்கிறீங்கடி? என்னத்தை திங்கிறீங்க? என் தம்பிடி முதல்ல சபையில தலை குனிஞ்சு நின்னதே இந்த பாவியாலே அந்த பயலாலும் தானடி. அது எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் வீட்டுக்கு கூப்பிடுறான். அங்க போய் அகதிங்க மாதிரி இருக்க போறீங்களா? அறிவிற்காடு உனக்கு? அப்படி சொல்லுங்க. ஆக்சுவலா நான் என்ன ஆரஞ்சு கொன்னுபிடுவேன். இந்த குடும்பம் தாழ்ந்து நிக்குது, அதுக்கு தலைவன் இல்ல. நாம சொடுக்கு போட்டு கூப்பிட்டதும் நாம ஊத்துற பிச்சை கஞ்சிக்கு அப்படியே ஓடி வந்துருவோங்கிற திமிர்ல கூப்பிடுறியா? திமிர்லையாடா கூப்பிடுற? என் தம்பி இருந்திருந்தா நீ இந்த வீட்டு வாசப்படியா மிதிச்சிருக்க மாட்டேடா. இப்படி நின்னு பேசிருக்க மாட்டேன். என் தம்பி ஒருத்தன் இல்ல, ரோட்ல போற கண்டதுங்கெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து நின்னது இல்லாம அறிவுரை யோசனை ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வெட்டி போலி போட்டுருவேன். போயிடுங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு உபசரிக்கிறீங்களா? மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு உபசரண. இவெல்லாம் ஒரு பொம்பளை. சக்தி, சக்தி, நீ கிளம்புமா, கிளம்பு. சரி விடுங்க, அவங்க ஏதோ ஒரு ஆத்திரத்துல பேசிட்டு போறாங்க. நீங்க எல்லாரும் வரலாம் இல்லையா? இல்ல திவாகர், பாத்தீங்கல்ல இப்ப நடந்தத பாத்தீங்கல்ல. இதுக்கு மீறி நாங்க வந்தோம்னா பிரச்சனை தான் ஆகும். நீங்க கிளம்புங்க, நாங்க சமாளிச்சுக்கிறோம். கிளம்புங்க. அம்மா வரேன் தாத்தா. கிளம்பு. டேய், இந்த ஜூஸாவது சாப்பிட்றா. வேண்டாம். டேய், சொன்னா கேள்றா. நேத்துலேருந்து நீ எதுவுமே சாப்பிடல. வேண்டாம்டா, ப்ளீஸ்ரா, விட்டுரு. டேய் விஸ்வம், அம்மாக்கு எல்லாம் சரியாயிடும்டா. சொன்னா கேள்றா. பா வாங்கப்பா, பாருங்கப்பா, ஜூஸ் கூட சாப்பிட மாட்டேங்கிறான். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன்ப்பா, கேட்கவே மாட்டேங்கிறான். அழுறது கூட சக்தி இல்லாமல் போயிட போகுது. விஸ்வம், சாப்பிடுப்பா. நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சமா ரசம் சாதம் சாப்பிடுங்க ப்ளீஸ். வேண்டாம். இத பாருங்க, நீங்க இப்படி சாப்பிடாம இருக்கிறதுனால உங்க அம்மாக்கு சரியாயிடுமா என்ன? தெரியாதுங்க, ஆனா என்னோட அலட்சியம் தான் எங்க அம்மா இந்த நிலைமைக்கு வர காரணம். நான் எந்த அளவுக்கு எங்க அம்மா மனசை நோகடிச்சிருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த குற்ற உணர்ச்சி தான் என் மனசை போட்டு ரணமா அறுக்குது.
அது எங்க அம்மாவுக்கு தெரியணும். இவங்கள வேண்டான்னு தூக்கி போட்டு போன பாவி இப்ப இவங்க தான் வேணும்னு வந்திருக்கேன்னு அவங்களுக்கு புரியணுங்க. எங்க அம்மா கண்ணு முழிக்கணும். அது வரைக்கும் நான் நினைச்சா கூட இயல்பா இருக்க முடியாதுங்க. விஸ்வம் ப்ளீஸ் அழாதீங்க. ஏன் இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க? கண்டிப்பா உங்க அம்மா சரியாயிடுவாங்க. நான் எங்க அம்மாவை விட்டு விலகின ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் எங்க அம்மா உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. என் ஃப்ரெண்டு கூட சொன்னா வீட்டுக்கு ஃபோன் பண்றான்னு. ஆனா என்னோட திமிர் பிடிவாதம் அவன் ஃபோன் பண்ணவனே நிறுத்தி ஃபோன் பண்ண விடாம பண்ணிட்டேங்க. அம்மா அதுக்கெல்லாம் சேர்த்துதான் எங்க அம்மா இப்படி பண்ணிட்டாங்க. அம்மா அம்மா முடிச்சு பாருமா. அம்மா உன் விஸ்வம்மா, உன் விஸ்வம் உன்னை விட்டு போக மாட்டோமா. முடிச்சு பாருமா ப்ளீஸ்மா. அம்மா எக்ஸ்கியூஸ் மீ, என்ன ஒரே கூட்டமா இருக்கு? எந்த விஷயம்? என்ன எமோஷனலா இருக்கீங்க? எங்க அம்மா இப்படி இருக்கிறத பார்த்தா என்னால தாங்க முடியல டாக்டர். ஏன் நெகட்டிவா திங்க் பண்றீங்க? சரி, அவங்க எடுத்த இவ்வளவு ரிஸ்கான விஷயத்துக்கு பல்ஸ் இறங்காம இருக்கிறது ஆச்சரியமான விஷயம். கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா இருக்கு. ஓகே கிளியர்? எல்லாம் கொஞ்சம் வெளில இருங்க. சரி சரி டாக்டர். வெளில அனுப்புமா. அம்மா வாமா வெளியே போலாம். டேய் கொஞ்சம் சாப்பிட்றா. வேணாண்டா. எங்கள் வீட்டில் யாரும் பொம்பளைங்க இல்லைங்க. லக்ஷ்மிக்கு உதவி பண்ண ஒரு ஆளும் இல்லை. பாவம் இந்த பொண்ணு ஜானகி தான் எல்லா உதவியும் செஞ்சு ராத்திரியும் பகலுமா கூடவே இருந்து கவனிச்சிட்டு இருக்கா. ரொம்ப நன்றிங்க. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. இது எல்லாமே என்னாலதான் ஆச்சு. என்னப்பா இப்படி பேசுற? நாம என்ன எல்லாம் திட்ட போட்டா செஞ்சோம்? எல்லாம் விதி. அப்படியெல்லாம் என்ன சமாதானப்படுத்திக்க முடியல. அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாதுப்பா. வைட்டல் பேராமிட். மை காட், கியூர் ஆகிறது. இமிடியேட்டா போய் அவங்களை கூட்டு வாங்க. ஓகே டாக்டர். ஒன்றும் ஆகாதுடா, எல்லாம் சரியாயிடும். சார் உங்க எல்லாரையும் டாக்டர் உள்ள கூப்பிடுறாங்க. வாங்க உள்ள போலாம். விஸ்வம், உங்க சமாதானத்துக்காக சொல்லல, ரியலா சொல்றேன். உங்க அம்மா ஈவினிங்குள்ள கூட சரியாயிடுவாங்க. ஏன்னா இப்ப உங்களுக்கு அசைவுகள் வந்திருக்கு. எஸ், இனிமே நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க டிசைட் பண்ணி வீட்டுக்கு கூட கூட்டு போலாம். சரியோ? நர்ஸ் சார், எவ்ரி 1 hour I want the report. ஓகே ஓகே, சரி நோய்க்கு. ஓகே. அம்மா அம்மா பாருமா. அம்மா விஸ்வம்மா. அம்மா விஸ்வம். வாங்கப்பா. இந்தா. கொடுங்க. வாங்க. சக்திங்க ரூம்ல இருக்காப்பா. சொல்லுப்பா, என்னதான் ஆச்சு? என்னென்னமோ ஆயிடுச்சுப்பா. நினச்சி பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு, வேதனையாகவும் இருக்கு. அவர் பெரிய ஆளாச்சே, அவருக்கு போய் எப்படி? என்னன்னுப்பா சொல்றது? ரொம்ப திறமையானவர் தான். ஏதோ தப்பு நடந்துருச்சு. அது அந்த ரெசார்ட் கட்டலான்னு பிளான் பண்ணார்லப்பா, அதுக்காக எல்லா பணத்தையும் அதிலே போட்டு முடக்கிட்டார் போல இருக்கு. அது பிரச்சனையான இடம் மறைச்சி ஒரு ராஸ்கில் அவர் சீட் பண்ணியிருக்கான்ப்பா. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் எதுவுமே கட்டி முடிக்கல. காசு கொடுத்தவங்களாம் வந்து கேட்பாங்கன்னு பயந்துட்டார் போல இருக்கு. ரொம்ப நாணயமானவர், ரோஷக்கார் வேற. மனசில் என்ன நினச்சாருன்னு தெரியல, லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாரு. அடடா,
இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. பணம் கொடுத்தவங்கள இவர் இருந்தாலே சமாளிக்கிறது கஷ்டம். இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு கூட தெரியல. வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப பாவம்ப்பா. கேட்கறக்கே ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. நேற்றுக்கு வரைக்கும் கௌரவமா உயரத்தில் இருந்தவர் இன்னைக்கு திடீர்னு இப்படி ஆயிடுச்சுன்னா என்னத்த சொல்றது? என்னடா தீவா, இந்த மாதிரி நேரத்துல அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லாம 2 பேரும் இங்க உட்கார்ந்திருக்கீங்க. இல்லை அது இல்லைம்மா, நான் இந்த மாதிரி நேரத்துல பிரச்சனையை சமாளிக்கிறது மட்டும் இல்லடா, அவங்களுக்கு மனதைரியத்தை கொடுக்கறதுக்கு 4 பேர் கூட இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு தெம்பு வரும். வீட்டுல பொம்பளைங்களா என்ன செய்வாங்க? பாவம் செழிய சின்ன பையன். சக்தி வாமா. அழாத சக்தி. சக்தி அழாதம்மா. இத பாருமா, வாழ்க்கை என்ன, பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நீ படிச்சவ தானே, நீதான் உங்க அம்மாவுக்கும் தம்பி தங்கச்சிகளுக்கும் ஆறுதல் சொல்லி பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு பக்கபலமா இருக்கணும். அதை விட்டுட்டு அழுதுகிட்டு இருந்தா நீங்க 2 பேரும் போய் அவங்களுக்கு ஆறுதலா இருங்க. சாப்பிட்டுருக்க கூட மாட்டாங்க. திவாகர், சக்தியை கூட்டிட்டு போப்பா. போமா. அம்மா சொல்ற மாதிரி நீங்க கூட இருந்தா அவங்களுக்கு தெம்பா இருக்கும். புறப்படுங்க. போயிட்டு வாப்பா. புறப்படுமா. போயிட்டு வாமா. சக்தி, ஒரு நிமிஷம் இரு. திவாகர், இந்தாப்பா, இதான் இந்த வீட்டோட பத்திரம். கொண்டு போய் அவங்க கிட்ட கொடு. இதனால எல்லா பிரச்சனையும் தீந்துராது, கொஞ்சமாவது குறையும்ல. அவங்க விக்கிறதுனா விக்கட்டும், இல்லைன்னா அடமானம் வச்சுக்கட்டும். அவங்க கிட்ட கொடுத்துருப்பா. அழாதம்மா. உன் வருத்தம் எனக்கு புரியுது. எல்லாம் சரியா போயிடும். தைரியமாயிரு. ஏமா குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அத சரி பண்ணதான் பார்க்கணும். அதுக்காக இல்லத்த, இத்தனை நாள் உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்காம நான் உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கேன். நாங்க கூடவே இருந்து உங்களை புரிஞ்சுக்கலையே. அது வேற இது வேற சக்தி. குடும்பம்னு இருந்தா சண்டை வரத்தான் செய்யும். அதுக்காக நம்ம எல்லாம் மனுஷங்க தானம்மா. ஒருத்தங்களுக்கு கஷ்டம் வரும்போது கூட நிக்கலன்னா பிறந்து என்ன பிரயோஜனம்? திவா, நம்ம மாஞ்சி மாஞ்சி இவ்வளவு நாளா பேசினதெல்லாம் வேஸ்டா போச்சு. உங்க அம்மா ஒரே நாள்ல ஸ்கோர் பண்ணிட்டா பாரு. என்னது முன்னு பேச்சு? ஒண்ணு இல்ல, அப்படியே ஃப்ரீசர்ல வச்ச மாதிரி ஆயிட்டேன். ஏங்க, மத்த நேரங்கள்லாம் அட்வைஸ் அள்ளி விடுவீங்கல்ல. இப்போ உங்க மருமக உடைஞ்சு போயிருக்கா. 4 வார்த்தை ஆறுதலா பேச வேண்டியதானே? எங்கம்மா, நீ தான் எனக்கு சான்ஸே கொடுக்காம எல்லாத்தையும் நீயே பண்ணிட்டிய. சரி கிளம்பு. போப்பா, போயிட்டு வாமா. அத்தாங்க. என்னாச்சு தீவா, ஏன் தயங்கி நிக்கிறீங்க? இல்லை, விஷயம் தெரிஞ்சு நானும் சத்தியம் அவங்க வீட்டுக்கு போனப்போ அவங்க அத்தை கண்ணாபிடான்னு பேசி எங்களை வீட்டு விட்டு வெளியே அமிச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கு. திவா, அவங்க சொல்றதெல்லாம் காதல் போட்டுக்காத. அந்த குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு அவங்க திட்டினாலும் தப்பு இல்லை. போங்க, உங்க சப்போர்ட் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். கிளம்பு. போப்பா, கூட்டிட்டு போ. போமா. சரி சரிப்பா, போ. துர்கா,
நான் என்னமோ நினைச்சேன். நீ அற்புதமான காரியம் பண்ணமா. அதுக்கு இல்லைங்க, எப்படி இருந்த குடும்பம் ஒரே நாள்ல இப்படி நொடிச்சு போயிருச்சு. என்ன பண்றது, நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் இந்த உலகத்தில் நடக்கத்தான் செய்யுது. இதெல்லாம் சரியாகிறது கொஞ்ச காலம் ஆகும். அது வரைக்கும் இவங்க தாக்கு பிடிக்கணும். God is great. அது நடக்கும். ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும், ராஜதந்திரி, முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோ கதைகளை கேளுங்க.